உனக்கேற்க நின்றவர்களுக்கு நீதான் உதவி கொடுக்க வேண்டும். அது அல்லாமலும் எனக்கேற்க ஒருவனுக்கு நான் என்றாலும் அவனை ரட்சிப்பதும் நீதான். சிவனும் நீ, நாதனும் நீ, திருமாலும் நீ, தவமும் நீ, வேதனும் நீ, சங்கமுதலில் எங்கும் சர்வபரன் நீதான் மகன் என்று அந்த மகனுக்கு விந்தையை அருளி செய்கின்ற போது அந்த வைகுண்டராஜர் தந்தையை வணங்கி கேட்கின்றார். அப்பா, இந்த 6 வருட அருந்தவத்தையும் நான் நிறைவு செய்து விட்டால் அதற்கு மேல் எனக்கு என்ன அருள்வீர்கள் சொல்லுகிறார். மகனே, இம்மூணு தவமும் இயல்வாய் மேல்வாய் நிறைவேற்றிவிட்டாயானால் நீ மும்மூவருக்கும் முதல்வன் ஆகிவிடுகின்றார். தானானாய் நீயும் தலைவனும் நீ, சாணாரின் நாயகமும் நீ, சாதி தலைவனும் நீ. எந்த படி நீ எண்ணி நினைத்ததெல்லாம் அதற்கு பின்னாலே அவனியிலே நீ ஆடி கழிக்கலாம். சொந்த விளையாட்டு கொள்புவியில் கொண்டாடி இருக்கலாம். சிந்தாத நன்மையோடு ஜகத்தில் இருக்கலாம் மகனே. ஆனால் இந்த தவமை நிறைவேறுவதற்குள்ளாக மட்டும் ஏது வினை செய்தாலும் உன் மனதிலே அதை ஒரு எண்ணமாக நீ கொள்ளாதே. சார்ந்தீரு என் மகனே சட்டைக்குள்ளே பதுங்கி, சார்ந்தீரு என் மகனே தனதில் மிக நிறைந்து, கோபமாய் மில்லாதே குவிய தெரியாதே, பாவத்தை காணாதே பராக்கிரமம் காட்டாதே, ஆக்கிரமம் எல்லாம் மறக்கீரு என் மகனே. சாகிறவராகிடினும் சற்றும் பகையாதே, எல்லாம் அருகே இருந்து கட்டிக் கொள்வேன் நான். கொல்லாதாராகிடினும் போத பகையாதே, வாரம் சொல்லாதே வழக்கோரம் பேசாதே, யாரும் அறிந்து கடுரை நீ சொல்லுரை கேள், ஆழ்ந்து தெளிந்து அருளு நீ என் மகனே. ஏந்தி நீ தருணா இடறு நினையாதே, இனமில்லாரோடு எமக்காகும் ஜாதியின் மேல் மானமாய் வருந்தி மகிழ்ந்து இரு என் மகனே, அன்பான வீணக்காய் அறிவி வருந்தீரு. கண்பாலே வந்தவுடன் சரியாச்சு என் மகனே, மகனே, நான் உனது மனதுள் குடியிருந்து இவனே வருந்தி செப்புவது உத்தரவே, தீபம் காட்டேன் சூச்சம் அது காட்டேன். நில்லு நினைவில்லி சரித்து கொடு என் மகனே, என் வைத்திய காரன் என பேசி உன்னை நீசகுலங்கள் நின்னை அடிக்க வருவார், சரித்து கோடும் மகனே சற்றும் அலங்காதே. ஒருவரோடும் இணங்கி உரையாதே என் மகனே, எல்லாம் நான் கேட்டு ஆட்கொள்வேன் என் மகனே. வல்லாண்மை பேசாதே மாதிரி போடாதே, ஏழையாயிரு நீ என்னுடைய கண்மணியே. ஆழமனதுடைய அதிக மகனே உனது, விதங்கள் அறியாமல் வீணாவார் வம்பரெல்லாம் மதங்கள் அடக்க வாக்கனுக்கு என் மகனே, தந்தை நான்
அகத்திலே வைத்து நகமகிழ் என் மகனே பொருதிதான் என் மகனே பெரியோராகுவது உறுதி மிக உண்டாகும் உடனாதா என் மகனே தர்ம சிறப்பு தான் கண்டாயோ என் மகனே பொறுமை பெரிது புவிங்காழ்வார் என் மகனே கண்டாயோ என் மகனே கரியம் மண்டப சிறப்பு பண்டை உள்ள தேரும் பதியும் மிக கண்டாயோ கேட்டமுடன் உனக்கு செப்பும் இங்கையானதிலே நாட்டம் மறவாதே நாராயணா என் மகனே அப்போது ஆதியுடன் அம்மகவு எதுரைக்கும் இப்போது எந்தனக்கு தனையும் சொன்னீரே கலியுகத்தை முடித்து கட்டான தர்மபதி வலியுகத்தை காண்பதெப்போ மாதா பிதாவே என்றார் அப்போது மகனை ஆவி முகத்தொடனைத்து இப்போது சொல்லுகிறேன் என் மகனே கேட்டீர் நீ போய் தவது நீ நிலத்தில் செய்திருக்க நான் போய் நடத்த அறிவளமை கேட்டீர் மகனே 6 வருட அருந்தவங்கள் முடிப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தை பற்றி நீ கவலைப்படாதே. எதற்கும் தாழ்ந்து இரு. உன்னுடைய அற்புதத்தை உன் உடலுக்குள்ளாகவே மறைத்து இரு. எப்பொழுதும் என்னை சார்ந்து நினைந்து இரு. கோபமாய் விழாதே, குவிய சிரியாதே, பாவத்தை காணாதே, பராக்கிரமம் காட்டாதே. ஆக்கிரமம் எல்லாம் நீ அடக்கி இருக்க வேண்டும். உன்னை தாக்க வருகிறவனானாலும் சற்று கூட அவனை பகைக்க கூடாது. ஏனென்றால் நான் எப்பொழுது உன்னருகே இருந்து அவைகளை கேட்டு அதற்கு நான் நடுத்தீர்ப்பு செய்வேன். வாரம் சொல்லாதே, வழக்கு ஓரம் பேசாதே. சாரம் அறிந்து ஆய்ந்து தெளிந்து நீ அருளுரைகளை செய்ய வேண்டும். ஈரமில்லாதோடு எமக்காகும் மக்களுக்காக ஆதிக்காக நீ வருந்தி இருக்க வேண்டும். அன்பான அவ்வினரும் ஒரு நாள் அன்பால் அடைந்து விடுவார்கள். மகனே, நான் சொல்வதெல்லாம் உத்தரவு சத்தியம். துல்லிபம் காட்டேன், சூட்சம் அது காட்டேன். மனதிலே எப்பொழுதும் என்னை நீ நினைந்து இரு. உன்னை இந்த உலகத்தவர்கள் கண்டு பேயன், பைத்தியக்காரன் என்றெல்லாம் பேசுவார்கள். நீச குலங்கள் சேர்ந்து உன்னை அடிக்க கூட வருவார்கள். நீ அதற்கெல்லாம் பயப்படாதே, அவர்களை ஒன்றும் சொல்லாதே. சரித்து கொடு மகனே. ஒருவரோடு நீ பிணங்கி உரையக்கூடாது. ஏனென்றால் எல்லாம் நான் கேட்டு ஆட்கொள்வேன். வல்லாமை பேசாதே, மாதிரி போடாதே. ஏழையாயிரு என்னுடைய அருமை மகனே. ஆழ மனதுடையவன் அல்லவா? உன்னுடைய விதங்கள் அறியாதவர்கள் வீணர்கள் வம்பாவார்கள். அவர்களுடைய மதத்தை எல்லாம் அடக்குவதற்கு எனக்கே அதிகாரம். ஆனால் நான் உனக்கு எல்லாம் தந்திருக்கிறேன். தந்தே நான் உனக்கு தரளமணி முத்திரியும். ஆனால் உன் மூலமாக அதை நீ வெளிப்படுத்த வேண்டாம். உன் மனமறிய காட்டினதை அகத்திலே வைத்து நீ அகமகிழ். மகனே, பொறுமையை ரொம்பவும் நீ கடைபிடிக்க வேண்டும். காரணம், உறுதி அது சத்தியம் என்று சொல்லுகிறார். எதற்காக? பெரியோர் ஆக வேண்டும் என்றால் பொறுமை உடையவராக இருக்க வேண்டும். இனி தர்மம் பெரிது தாங்கியில் என்பது கலி அளிக்கின்ற பெரிய ஆயுதம் தர்மம் தான். அது உண்மையிலேயே பெரிய தர்மமாக வேண்டும் என்றால் நீ பொறுமை உடையவனாக இருக்க வேண்டும். தர்ம சிறப்புத்தான் கண்டாயோ மகனே. பொறுமை பெரிது புவி ஆழ்வார் என் மகனே. இந்த கடலின் சிறப்பையெல்லாம் பார்த்தாயா? இது என்றும் உனக்காகவே அமைக்கப்பட்டது. உனக்கு உகந்த மக்களினுடைய வாழ்வுக்காகிய சொத்து.
அதனால் இதெல்லாம் உனக்கு கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த உலகத்திலே உனக்கு அற்ப சுகங்களைக் கண்டு அதிலே உன்னுடைய மனதை நீ நாட்டிவிடாதே என்று அந்த மகனுக்கு நாட்டமுடன் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது அந்த வைகுண்ட கடவுளாகிய எம்பெருமான் கேட்கின்றார், அப்பா இத்தனையும் சொன்னீர்கள் சரி, இந்த கலியுகத்தை முடித்து கட்டான தர்மபதி ஒன்று இருக்கிறது என்று சொல்கிறீர்களே, அதை இந்த கண்ணால் காண்பது எப்போ? ஏனென்றால் அதை காணுகின்றவர்களுக்கு இந்த ஊனக்கண் போதாது, ஞானக்கண் வேண்டும். அப்போ அந்த பெரிய தவத்தை நிறைவேற்றினார், அதனால் ஏற்படுகிறதே ஞானம். அப்படி இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் அந்த ஞானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்கு மனதிலே உறுதி வேண்டும், ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை வேண்டும். அந்த உறுதியையும் நம்பிக்கையும் கொடுப்பதற்காக வேண்டி இந்த நாட்டிலே பின்னாலே நடக்கக்கூடிய பல அற்புதங்களை வைகுண்ட சுவாமியினுடைய தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லுவோமே, அதிலே ஒரு சில பகுதிகளை இங்கே அந்த மகனுக்கு சொல்லுவதாக நமக்கு நாராயணமூர்த்தி எடுத்து ஏம்புகின்றார். என்ன சொல்லுகின்றார்? மகனே, 1008 ஆனதிரு மண்டபத்தே வாயுதமாயாண்டி ஒன்றில் வாழ்ந்த மண்டபங்களிலே 112 நொடிப்பேனோரண்டதிலே ஒற்றுவிப்பேனார்க்கும் தூது மிக நடந்து பத்தாண்டுக்குள்ளே பல சோதனை பார்த்து விசாரம் மேலே விசாரிப்பேன் கண்ணாயே. அங்கங்க நட்டி வைக்க ஆணிவரத்தனையும் எங்கெங்கும் ஒடுக்கிய நுண்ணிடமிருந்து ஒக்க ஒரு கூடைக்குள் உங்கையில வெறு தந்து சுக்கங்களை அறுத்து சுத்தமாயாக்கி உன் மூப்பு உயர் மூப்பாய் உல்லாதமே தருவேன். இம்மூப்பு இல்லாமல் பெரியோரின் நமதாய் அடக்கி உடக்கி எல்லாம் அன்புனக்கு நான் தருவேன். வழக்கி வெளிவாதல் மலை மீது ஒரு புதுமை உண்டாகும் மகனே, உனக்கு நல்ல காலம் இதே. கண்டாயுதத்தோடே தத்தா வந்தே பிறக்கும் மேலக்கால் மண்டபம் மேல்மூடி கலந்து காலத்தால் காணும் கண்மணி உங்காலம் மூலை செம்பால் கரணருகே வெற்றி 13 விளக்கரிய கண்டுனது காலம் இது மகனே கன்னிதிரு செந்திதையில் கோபுரம் மண்டபமும் கொடிமரமும் விதிகளும் காபுரமாய்தன்னால் தலங்கள் மீத துலங்கும் கண்டது வேதாலம் வனத்தமது துரியனும் பண்டு முறை தப்பி பருதிரத்த கண்வரியாய் மகனே உனக்காக மனித பாவி எல்லாம் அதமீதே கனல் தாவி அன்றாடந்தான் அழிவான் மீதே தர்மம் உனக்கெனக்கென்ற குதிக்கும் மகனே உனது மாதவத்தோர்காலம் நன்று காலாயுது மகனே கண்மணியை கட்டிரு நீ துலம் முறையாதே துலங்கு நாளாகும் மட்டும் எளியோரை கண்டு இறங்கியிரு என் மகனே பரியாரை கண்டு மகிழாதே என் மகனே காலம் கிடப்பாறை தற்காப்பதே தர்மம் மாத கிடப்பார்கள் மதத்தோர்கள் என் மகனே இவ்வகைகளெல்லாம் என் மகனே உங்காலம் அவ்வகைகளெல்லாம் ஆராய்ந்து வாற்றிருநீ இனத்தை
மனதில் வேறவே வையாதே என் மகனே. நான் வேதமதிலும் நான் வருவேன் கண்டாயே, சூல வேஷம் விட்டு சுற்றி வெங்கந்திருநீ. எங்காதே என் மகனே சீருள்ள கண்மணியே, மயங்காதே என் மகனே மாதவங்கள் பெற்றவனே. அவரவரன் மனதில் ஆனவடியிருந்து எவரவரையும் பார்த்து இருப்பேனும் இடமே. லிங்கம் வந்தே புதிக்கும் இணையாக ஒசுவடாய் கங்கன்னவரத்தினங்கள் சமுத்திரத்திலே காணும். ஆனை ஒரு கந்தீனும் அதினான் உலகம் எல்லாம் தானாக வாழும் தலைவனும் நீ அல்லாது. மலையடிவாரம் வளரும் ஒரு விருட்சம் அலையும் அதிலும் பெரிதாய் அதுகளையும் கண்டீரே. இலையுள்ளே தோன்றி சிவதோத்திரமாகி நிலை ஒன்றாகி நீயாள் வாங்காலம். வாரி கரையில் மண்டபம் ஒன்றே வளர்ந்து நாரியர்கள் கூட நாளெங்கும் வாசமிட்டு ஒரு கூடைக்குள் ஆழ்வார் உங்காலம் என் மகனே. தர்மமதாய் தரணியில் தன்னந்தன்னால் வாழ்ந்து பொறுமை பெரியோராய் புதலமெல்லாம் வாழ்வார். இந்த தீர்க்க தரிசனங்களை எதற்காக சொல்லுகிறார் என்றால், அவர் அன்று சொன்ன சொல்லும் என்ன நடக்கும் என்ற விதியும் இன்று நாம் நடக்கின்ற நிலையிலே நாட்டில் ஆங்காங்கு நடக்கின்ற சம்பவங்களிலே இருந்து அறிந்து கொள்ளுகின்றோம். அவர் சொன்னதுதான் நடக்கிறதே ஒழிய அல்லாத எதுவுமே இங்கு நடக்கவில்லை என்று நாம் நம்புகின்றோம். அந்த நம்பிக்கை அவர் சொல்ல அவர் நமக்கு தருவோம் என்ற அந்த தர்ம வாழ்வு ஒன்று உண்டு. அதை நாம் எப்படியாயிலும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற உறுதியோடு அந்த வழியிலே சென்று அந்த வாக்கியத்தை அடைவதற்காக வேண்டி இந்த சம்பவங்களை எம்பெருமான் இங்கே எடுத்துச் சொல்லுகின்றார். 1008 ஆனதில் மண்டபத்தில் வாயிடமாய் ஆண்டு ஒன்றில் வாய்த்த மண்டபங்களிலே 112 தொழிற்பேனோர் ஆண்டதிலே என்றார். அதை 1112 கிடைத்த எல்லோரும் எல்லா ஆலயங்களுக்கும் சென்று தெய்வத்தை வழிபடலாம் என்ற ஒரு விதிமுறை இங்கே விளக்கப்படுகிறது. அதாவது ஆலய பிரவேசம் கொடுத்த அந்த காலகட்டத்தை சொல்லுகின்றார். அடுத்தபடியாக அதிலிருந்து 10 ஆண்டுகள் கழித்து பார்க்கின்ற போது இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த நிலையை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். 10 ஆண்டுக்குள்ளே பல சோதனை பார்த்து வித்தாழ மேலே விசாரிப்பேன் கண்டாயே. அதை தொடர்ந்து சொல்லுகிற போது ஆங்காங்கு நாட்டி வைத்த ஆணிவேர் அத்தனையும் எங்கெங்கும் ஒடுக்கி யான் உன்னிடமிருந்து ஒக்க ஒரு குடைக்குள் உன் கையிலே வேறு தந்து சுத்த களையறுத்து சுத்தமரை ஆளாக்கி சுத்தமாய் ஆளாக்கி உன்மூப்பு உயர் மூப்பாய் உல்லாசமே தருவேன் என்று சொன்னார். ஐயா சொல்லுகிற காலத்திலே 56 தேசங்கள் என்றும் மன்னர் முடியாட்சி என்னும் இருந்த நிலையை மாற்றி இன்றைக்கு இந்த நாட்டிலே ஒரே குடியாட்சி என்ற நிலையை தருகின்றார். இதை இன்னொரு இடத்திலே சொல்லுகிற போது சொல்லுவார், வாரி 3 கோடி வளைந்திருக்கும் ஓர் ஜீவை சாவி ஒரு நிரப்பாய் தான் ஆழ்வாய் உன்காலம் என்று. இன்னும் ஐயா சொல்லி வருகிற போது மேலத்தால் மண்டபமும் மேல் மூடி தாங்கலந்து காலத்தால் காணும், அதாவது அந்த காலம் வருகிற போது காணும், அது இன்னும் ஒரு நிலையிலே சுவாசத்தால் அத்தால் காணும் அவநிலையிலே காணலாம் என்று சொல்லுகின்றார். மேலும் சொல்லுகிற போது கோபுர மண்டபமும் கொடிமரமும் வீதிகளும் சாபுரமாய் தரங்கள் மிக தோன்றும். உதாரணமாக செச்சனா மூலை
செம்பால் கடல் அருகே மெச்சும் பதிமூலம் விளக்கெரிய காணும். இப்படி இந்த நாட்டிலே பின்னால் நடக்கக்கூடிய அற்புதங்களையும் ஒவ்வொன்றாக சொல்லி மேலும் இந்த நாட்டில் அவர் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளையும் சொல்லுகின்றார். மகனே, எளியோரை கண்டு இறங்கி இருக்க வேண்டும், வலியாரை கண்டு மகிழாதே. இங்கே எளியோர் என்பது மனத்தால் பொறுமை உடையவர், வலியோர் என்பது ஆணவமுடையவர். மேலும் பணிந்து இருந்து தர்மங்களை செய்ய வேண்டும், அந்த தர்மம் அவர்களை தற்காக்கும். மதத்து செய்கிற தர்மம் அவர்களை மான கிடத்திவிடும். பணிந்து இருந்து நீ பணிவிடைகள் செய்வாயானால் உயர்ந்த குடியாவாய் உயிர் விளைப்பாய் என் மகனே. மேலும் சொல்லுகின்றார், இந்த தெய்வ வழிபாட்டிலே ஒருவருக்கு ஒருவர் பகை பொறாமை அது இல்லை, அது வீணானது. ஏனென்றால் தெய்வம் ஒன்றுதான் என்பதை இங்கே சொல்லுகிறார். இனத்துக்கு இனங்கள் இருப்பேன் நான் சுவாமி என்று மனதில் அது வேறாதோ என்று நினைக்காதே. அப்படி இருக்கிறதையெல்லாம் நீ ஏற்காதே, பேசாதே. 4 வேதமதிலும் நான் வருவேன், 4ஆம் வேதமதிலும் நான் வருவேன், சூர வேஷமிட்டு சுற்றுவேன். மகனே, அவரவர்கள் மனதில் ஆனபடி இருந்து எவரவரையும் பார்த்து நான் உன்னிடம் இருப்பேன். லிங்கம் ஒன்றே உதிக்கும் இணையாக ஓற்றுவதாய் தங்கரவ லட்சணங்களை சமுத்திரத்திலே காணும். ஆனை ஒரு கந்தியும் அது நான் உலகமெல்லாம் தானாக வாழும் தலைவனும் நீதான். அது அல்லாமல் மலையடி வாழும் மலரும் ஒரு விரிச்சல், அது உலகமெல்லாம் தலைக்கும். சிலையுள்ளே தோன்றி சிவதோத்திரமாகி நிலை ஒன்றாகி நீ ஆழ்வாய், இது உன் காலம் என்று வைகுண்டருடைய சொல் இந்த உலகத்திலே நடக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கு ஆதாரமான பல காரியங்களை சொல்லி இன்னும் அது பற்றி தொகுத்து சொல்லிக் கொண்டு வருகின்றார். வாரி மூங்கி போதி வளைந்திருக்கும் தீர்வை சாதி ஒரு நிறப்பாய்தனால் வாய் உங்காலம் கோடு பலவாதும் கோள் நீத வகிகளும் ஏடு வருங்காலம் கிருஷ்ணா உன்ன காலம் வானமது வெள்ளி மாறி வருவனம் மேல்முகிலத்து வெறிவானமாய் தோன்றும் நல்ல மகனே உனக்கு வரும் காலம் சொல்ல துளையாது புல மகனே என் கணக்கு ஒக்கி உரைத்திருக்கு உன்னிடத்தில் நிற்க நினைக்க நினைத்ததெல்லாம் ஆகும். பொறுமை பெரிது பெரிய தீரும் மகனே, தருமம் பெரிது தாண்டீரு என் மகனே. எல்லாம் உனது செய்யாது பொன்னடக்கும் நல்லோர்க்கும் ஒரு நினைவே நலமாகும் என்று சொல்லி எல்லோர்க்கும் விளம்பீரு நீ என் மகனே. கொல்லாதாரோடும் பொறுமை ஊரை மகனே, தன்னாலே மட்டும் காத்தீரு என் மகனே. வந்தாலீவர் வரமதானிராவா இன்னம் காலம் இயம்புவேன் என் மகனே. தன்னால் தன்னாலே சாதிக்கு சாதிமாளும் நல்ல நினைவோக்கி நாளத்தனை ஆனாலும் கொல்லாது வராமல் புவி மீதில் வந்திருப்பான். நாட்டில் ஒரு நல்லவன் மனையச்சி ஓட்டி செய்யுரைப்பேன் கொமகனே உங்காலம் முறை தப்பி ஆண்ட முகட
மனதில் நாரணாயன் உரைப்பான் விளையாட்டு கொஞ்சம் எடுப்பேன் நான் அறியாமல் தொல்புவியெல்லாம் மயங்கும் அன்போர்களெல்லாம் ஆவியைதான் மருகி இன்பமுடனே ஏங்கி ஏங்கி நழுவான் இத்தனை நாளும் இவரை நம்பி நாம் இருந்தோம் அது கெட்டோம் என்று மிக வேதனிப்பான் அப்போது ஆகாத நீத மகாவி இப்போது கண்டு கண்பான் ஏலமே சொன்னதெல்லாம் ஏற்றாரன் வாரன் போரை இடுக்கம் செய்த அடிப்பான் உச்சமுடனே சொருபம் ஒன்று நான் எடுப்பேன் அதுதான் ஒரு காலம் அதிகம் மகனே கேள் இதுவெறிய துச்சோ என் மகனே கத்திரினி அதில் மேலே நண்போர் அதிக பெரியோராம் இதில் மேலே தாண்டோ எவ்வாறோ வந்தோரே இன்னும் ஒரு சூஜம் பிரமாணமாயெடுப்பேன் மணியே பரபரமே கத்திரினி குளத்தை தடதடன கொந்து கொந்தாய் உடைத்து குளச்சக்கனலக்கினியும் துர்க்கை மகா துர்க்கையையும் இட்டயத்து மாநிலத்து விளையாடிய திரியும் கட்டடங்கள் ஆகரமாய் கூடு குளன ஓடிவார் பதறி விழிவாரம் மெலிந்து நாடும் பெரியோர் நலமாக வந்திருப்பான் என் மகனே உன் காலம் இன்னும் வகுப்பேங்கான் உன்மகனே பூமியிலே விண்ணு ஒரு காரணங்கள் கெட்ட நசுராணி கம்பி கடைக்காலம் முட்டைதலை வருவான் முளையனவன் ஓடிடுவான் ஆடி கொண்டாடி அங்கும் இங்கும் தான் அலைந்து ஓடி கொண்டோடி ஒன்று போல மாழ்வான் மகனே உங்காலம் மகிழ்ந்து என் மகனே உவமை ஒன்று சொல்லுகிறேன் உற்பனமைய மகனே திறனுக்கே குருவும் புகழ்ந்ததெல்லாம் புகழ்ந்தாலும் ஒரு சூச்ச தொழில் உண்டு நாயானுள் அத்தனையும் என்னுள் அடக்கமில்லை என் மகனே முத்தியனைகின்ற முதல் நாளோ விங்கை வைத்தான் அவ்விங்கை மாத்திரமே யான் உனக்கு இயவில்லை நெஞ்சை வருதான் எப்போயேன கேளை தீமை அரசு செலுத்தவரும் மலையிலே மேன்மை முடிதளிக்கும் வேளையிலே என் மகனே சொல்லுகிற விஞ்சை சுத்தமனே கதிரூரி வல்லுயிர்களுக்கும் படியளக்கும் விஞ்சையது எல்லாம் உனக்களித்தேன் என்னுடைய நாதனே அல்லாமல் நான் உனக்கு